எவன் ஒருவன் பெண்களை அழகா காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆயிடுவாங்க. இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கு இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னு நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனா இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம். நம்மளெல்லாம் பேசுறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்ப போய் மதுரை ராமநாதபுரம் அது பாருங்க தேனி எல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாம ஐயோ நான் வரமாட்டாங்க. விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மன்சார்ல ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில் பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள், திருவள்ளுவரோடு ஒரு பயணம். இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்க ஆக்க முடியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப். அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்க வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணும்ன்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ரேடியோ, ஒரு டிவி தெரு தெருவா போய் வித்து இன்னைக்கு வந்து ஷோரூமா இன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறாருன்றது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச் சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்க பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூர்ல பூச்சி மருந்து ரெப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். வில்லேஜா போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது, அவங்க வயலை பார்க்கறது, அதுல பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு, அல்லது பருத்தியில வந்து நிறைய பூச்சி வரும். இந்த மாதிரி எல்லாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் அத்திமீறு அடங்க பாரு இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேரை தான் எழுதியிருக்கோம். நான் சொல்றது 97, 98, 99ல நான் வந்து மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லயும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்க இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆகினாருன்னு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரி தான் சொல்லுவேன். சார் நீங்க இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமா ஏதோ ஒரு வேலை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்க. ஆனா நீங்க எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்க அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா, ராவா, அல்லது மொசார்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்த ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதாவது நிறைகுடம் தளம்பாது, நடுக்காற்றல் வந்து அலையடிக்காதி மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் வி சேகரன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்க வந்து சேகூரா, பிடல் காஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சு சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும் போது அப்படி தெரியவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எட்வின் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எடுக்கும் போதே ரெடிங்க எடுத்துடுறாரு. ஆனா
இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இயக்குனராக வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆகிடுவாங்க. இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம், அது பிறகு நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப, அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கும் இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னு நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரனா ஒரு சின்ன கேரக்டர் தான். அது நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதில் நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் ஒரு அறமான நூல். இப்ப தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகுதான் அறம், அதுக்கு பிறகு வந்து திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கலாம். ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புகிறான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புகிறா கேள்வி. அப்ப அதற்கான நூல் இது. இப்ப என்ன இருக்காங்க, திருமகன் இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவரை வச்சு ஸ்டில் ஷூட் பண்றாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாரே தெரியும். ஸ்டில் ஷூட் பண்ணோன்னே இப்ப நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அவர் அரசியலே பயங்கர விஷயம் இருக்காரு. ஸ்டில் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த ஸ்டில்லாம் பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றதுதான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரி இப்ப சின்ன இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கெல்லாம் அண்ணன் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டு இருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இதுல திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்க அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்யறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம்.